வணக்கம். வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கு உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் வெளிப்புற தட பாதுகாப்பில் சீத மென்சவ்வுகள் மற்றது சீத சுரப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் சீத மென்சவ்வுகள்ன்றது உடலறைகளை படலிட்டு காணப்படும். ஏண்டா உள்ளுக்குள்ளே ஒரு போர்வை மாதிரி போத்தி இருக்கும். எங்கெங்கேன்னு உதாரணம் காட்டியிருக்கிறோம். என்னது சுவாசப்பாதை, சாய்பாட்டு சுவடு, இனப்பெருக்க சுவடு, சிறுநீரக சுவடுன்னு சொல்லி உதாரணம் காட்டியிருக்கிறோம். அப்போ உள்ளுக்கு இந்த போர்வை மென்சவாக இருந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சீரம் இந்த நுண்ணங்கிகள் மற்றது துகள்கள் வந்தால் என்ன செய்யும்னா தன்னோட பிடிச்சி வச்சிருக்கு. அப்போ உடலில் என்னது அங்கால போய் உறுத்தல்களை ஏற்படுத்தாது. அடுத்தது இந்த சுவாசப்பாதையில் என்ன இருக்குமென்று சொன்னால் பிசிறு கொண்ட மேலணி இருக்கும். பிசிறு என்ன செய்யும்னா பிசிறடிப்பு மூலம் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சீதத்தோள்களை மேல் நோக்கி தள்ளி கொண்டிருக்கு. என்ன அந்த சீதத்தோடு மாட்டுப்பட்டிருக்கிற அந்த நுண்ணங்கி துகள்கள் எங்கே வராது, சுவாசப்பாதைக்குள்ளே வராது. அதனால் சுவாசப்பாதை தடப்படாது. மற்றது அப்படி துகள்களோ அந்த டஸ்ட்டுகளோ பட்டால் என்ன செய்யணும்லாம் தும்மல் இருமல் வரும். அப்போ அதோடு என்ன செய்யும்னு சொன்னால் அது எங்களோட உடலில் இருந்து அகற்றப்படும். ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட சுரப்புக்கள் என்ன செய்யும்னு சொன்னால் சுரப்புக்கள் ஒவ்வொரு அங்கத்தாலையும் இப்போ என்ன நடக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் இறப்பை என்றது ஒரு அங்கம். அந்த அங்கத்தால் சுரக்கப்படுற சுரப்புக்கள் என்னது, இறப்பை சுரப்பு இறப்பை சீதமும் நியூக்கோஸும் செக்ரீட் ஆகும். அப்போ அது சீத மென்சவாக இருக்கும். அதே மாதிரி இறப்பையின் தோல் மேலணி என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு பௌதிக தடையாக இருக்குது. இப்படி சுரப்புக்கள் எப்படி இருக்குமென்னு சொன்னால் பௌதிக ரசாயன தடையாக காணப்படும். ஓகேயா? அதில் அடுத்த உதாரணங்கள் வைக்கிறாங்களே என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட கண், சரியா, கண்ணில் இருந்து என்ன செய்யும் சுரப்பு என்ன, கண்ணீர் என்ன செய்யும்னு சொன்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்ணை கழுவி கொண்டிருக்கும். என்னது கண்ணீரால் வாஷ் பண்ணி எங்களோட வைப்பர் மாதிரி என்ன செய்யும்னு சொன்னால் கண்ணை கழுவி கொண்டிருக்கும். அப்போ இப்படி என்ன வைப்பர் என்ன செய்யும், இப்படி டஸ்ட் பார்ட்டிக்கில் எங்களோட என்னது கார் இதில் விண்ட்ஷீல்டில் நிற்க விடாதோ அதை மாதிரி இது என்ன செய்ய போகுது, நுண்ணங்கிகளை ஐதாக்க போகுது. இப்போ கணக்கவார நுண்ணங்களை கண்ணீர் என்ன செஞ்சுருக்குன்னா ஐதாக்க போகுது. அதுக்கு வேறொரு மெதட்டும் இருக்குது, படிப்போம். அதை மாதிரி என்ன செய்ய போகுது, கண்மேற்பரப்பில் தங்காமல் என்ன செய்ய போகுது, கழுவி கொண்டு இருக்க போகுது. ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்னென்னு சொன்னால் ஓகே, உமிழ்நீர் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இப்போ அதை என்ன செய்ய போகுது, வாயை கழுவி கொண்டிருக்க போகுது. அப்போ வாயிலையும் என்னது சேம் ப்ரோசஸ் தான். என்னது வாயில் நுண்ணங்கிகள் கூட்டமாக தங்குறது தடை செய்யப்பட போகுது. அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன செய்ய போகுது, ஓஷ் ஆகி கொண்டிருக்க போகுது. வாய் ஓஷ் ஆகி கொண்டிருக்க போகுது. இதை விட அடுத்த ஒரு படப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கண்ணீர், உமிழ்நீர், வியர்வை, அதை மாதிரி எங்களோட சீத சுரப்புகள். இதில் எல்லாத்துலேயுமே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் லைசோசைம் என்று சொல்லப்படுற ஒரு என்சைம் இருக்க போகுது. பேர் கவனம், லைசோசைம். சைமன் என்சைம். ஓகே, அப்போ லைசோசைம் அது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த பாக்டீரியாக்கள் அதில் கலச்சுவர், அதாவது என்ன செல் மெம்ப்ரேனை காட்டப்பட்டிருக்கிற மாதிரி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உடைச்சி விட போகுது. அப்போ இதாலையும் என்ன செய்யலாது, எங்களோட நுண்ணங்கிகள் நோயாக்கிகளோட வளர்ச்சி தடைப்பட போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களோட இறப்பையில் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களோட அசிடிக், எங்களோட H+ நல்ல என்ன செய்யும், அசிடிக் பிஹெச்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 2 to 3 அந்த ரேஞ்சுக்கு இருக்குமென்னு காட்டியிருக்கிறோம். அப்போ அதில் என்ன செய்யும்னு சொன்னால் நுண்ணங்கிகளோ இல்லாட்டி நச்சு பதார்த்தங்களோ செத்துடும். அதனால் என்ன செய்கிறோம், கை கழுவாமல் சாப்பிட்டோம் என்ன செய்கிறோம், கையில் கச்சக்க பாக்டீரியாக்கள் கழுவினாலும் போகாது. அப்படி நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். அடுத்த விஷயம் என்னது, இப்போ எங்களோட தோளால் என்னது வியர்வை, அது மாதிரி நெய்ச்சுரப்புகள், அதாவது எங்களோட வியர்வை சுரப்புலையும் என்ன இருக்குது, அமிலத்தன்மை இருக்குது. அதாலையும் என்ன அழிய போகுதுன்னு சொன்னால் எங்களோட பாக்டீரியாக்கள் நோயாக்கிகள் அழிய போகுது. ஓகேயா? இப்போ மிச்சம் என்னது, இப்போ அகத்தட பாதுகாப்பு முடிஞ்சுது. அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.